Hey friends, hi viewers, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் நியூ இயர் ஸ்பெஷல் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் எல்லோரும் ஃபேமிலியோட கேக் கட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்போம் நியூ இயரை வெல்கம் பண்ணுறதுக்கு. இதுபோல் ஃபேமிலியோட வீட்டில் ஒரு பால்கனியில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக் ரெசிபி ஃபேமிலியோடு செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே ஒரு ஸ்பைசியான டேஸ்ட்டோட பீச்சில் கிடைக்கிற சுண்டல் போலவே இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஃபேமிலியோடு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி ரெடி பண்ணுறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலையை குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச சுண்டலை இது போல் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமான வேர்க்கடலையில் தான் இந்த ரெசிபி செய்து காமிக்க போகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகப்படுத்தி செய்கிறீங்களோ அதுபோல் செய்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வேர்க்கடலை இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதோட தேவையான பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதோட நீல வாக்கில் பொடியாக நறுக்கின கேரட் இதோட சேர்த்துக்கோங்க. கேரட்டை சேர்த்துட்டு இதோட பொடியாக நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு புளிப்பு சுவைக்காக சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வாசனைக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். நாளைக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சாட் மசாலா சேர்த்துட்டு காரத்துக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் காரம் இருக்காது, அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காரமாக வேணும்னா சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதோட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பண்ண மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி சுண்டல் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது மசாலாக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கடைசியாக நல்ல ஒரு ஸ்பைஸியாக புளிப்பாக தெரியறதுக்காக லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் புளிப்பு சுவையோட மசாலாக்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக லெமனை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம சூப்பரான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு பீச் ஸ்டைலில். கண்டிப்பாக வீட்டில் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பால்கனியில் நேச்சரோட இந்த சுண்டல் ரெசிபி செய்து காமிக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபேமிலியோட நியூ இயரை என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. கண்டிப்பாக வீட்டில் இருக்க குழந்தைங்களும் ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சுவையாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போல் உங்கள் ஃபேமிலியோட நேச்சரோட என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு இனிதே ஆரம்பமாகட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.